ஏகே பெர்ஸ்பெக்டிவ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 இன்னும் 2 மேட்ச் தாங்க இருக்கு. அந்த 2 மேட்சோட ரிசல்ட்ஸ்ல யார் வந்து ஃபைனல்ல வின் பண்ணி சாம்பியன்ஷிப் ஆக போறா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆர்சிபி ஆக போறாங்களா இல்ல வேற யாரும் ஆக போறாங்களா, ஸோ பிபிகேஸா எம்ஐயா அப்படின்றது தான் தெரிய போகுது. ஸோ இந்த ஐபிஎல் வந்து ரொம்பவே ஒரு ஆரம்பத்திலேருந்தே ஒரு பரபரப்போட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த டீம் வந்து மேல வந்து டாப்புக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கணிக்க முடியாதபடியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% ஆஃப் மேட்சஸ் முடிஞ்சப்ப யார் வந்து டாப் 4க்கு வருவாங்க அப்படின்றது வந்து அப்போ கூட முடிவு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து ஒரு 85% ஆஃப் மேட்ச் வந்து முடிஞ்சப்ப ஈஸியா வந்து 4 பேருன்றது ஃபர்ஸ்ட் முடிவாயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஐபிஎல் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஏர்லியராகவே 4 டீம் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. அதுலேயும் ஒரே மேட்ச் வின் பண்ணி 3 டீம் செலக்ட் ஆனதெல்லாம் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில இது வரைக்கும் நான் பார்க்காத ஒன்று. அந்த மாதிரி இந்த ஐபிஎல் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஐபிஎல்னு சொல்லலாம். அது போக வந்துட்டு இந்த டெரர் அட்டாக் அதனால மேட்ச் வந்து நின்னது, அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் ரெசியூம் ஆனது, பிளேயர்ஸோட அந்த ஸ்வாப்பு, ஸோ வேற பிளேயர்ஸ் வந்து அந்த அதாவது அவைலபிலிட்டி இல்லாத பிளேயர்ஸ்க்கா மற்ற பிளேயர்ஸ் வந்து இறக்குறது, ஸோ அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் 2025 ஒரு வித்தியாசமான ஐபிஎல்னு சொல்லலாம். ஸோ குவாலிஃபயர் 1 பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி இவங்க 2 பேருக்கும் இடையில வந்துச்சு. இந்த மேட்ச் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு டஃப்பாக இல்லை. ஈஸியாக அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. இப்படி ஒரு ஈஸியான வின் வந்து ஆர்சிபிக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அவங்க ஃபைனல் ஸ்பாட்ல போய் உட்காந்துக்கிட்டு அடுத்து யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து வந்து எலிமினேட்டர் நடந்துச்சு. எலிமினேட்டர்ல ஜிடி வெர்சஸ் எம்ஐ. ஜிடி தான் டாப் 2க்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க துரதிருஷ்டவசமா கடைசி 2 மேட்ச் தோத்ததுனால தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அதனால ஜிடி வெர்சஸ் எம்ஐ வந்து ரொம்பவே ஒரு ரைவல்ரி மேட்சா பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஏற்கனவே வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல தான் கேப்டன் ஆயிருந்தாரு. அங்கிருந்து அவர் வந்து அந்த டீம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்கே கேப்டன்ஷிப் தர்றதுனால இங்க வந்து மாறி வந்தார். ஸோ அதனாலேயே வந்து இந்த 2 டீமுக்கும் ஒரு ரைவல்ரி அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். எப்படி வந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, அதே போல வந்து ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, அந்த மாதிரி வந்து இப்போ ஜிடி வர்சஸ் எம்ஐ அப்படின்ற மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ 2 டீமுமே வந்து ரொம்ப டஃப்பான டீம். 2 டீமுக்குமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ அவைலபிலிட்டி வந்து இல்லை. ரிக்கல்டன் கிடையாது, இங்கே வில் ஜாக்ஸ் கிடையாது எம்ஐக்கு. அதே போல் அங்கே வந்து பட்லர் கிடையாது. முக்கியமான பிளேயர் பட்லர் வந்து ஒரு ஆளுன்றது வந்து இங்கே உள்ள 2 ஆளுக்கு சமம். அந்த மாதிரி தான் அவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அதனால வந்து 2 டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள டீம். பவுலிங்லேயும் வந்து அவங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத் கான் அந்த மாதிரி வந்து நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கேயும் வந்து பும்ரா, போல்ட், தீபக் சகர், சாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலி 2 பேருமே ஈக்குவலான ஒரு டீம் தான். அதனால இந்த எலிமினேட்டர் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா பார்க்கப்பட்டது. நேற்று மேட்ச்ல வந்துட்டு டாஸ் வின் பண்ணி ஹர்திக் பாண்டியா பேட்டிங் எடுத்தார். ஸோ இந்த பிச்சில் வந்து சேசிங் தான் எடுக்கணும், சேசிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அதோட ஸ்டாட்ஸ் இருக்கு. இருந்தாலும் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தார். ஸோ செகண்ட் ஹாஃப்ல டியூ வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கல. நல்லா வந்து நம்ம பவுலிங் யூனிட் இருக்கு, அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தார். ஸோ பேட்ஸ்டோ அண்டு ரோஹித் சர்மா இவங்க 2 பேரோட இன்னிங்ஸ் தான் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். எஸ்பெஷலி பேட்ஸ்டோன்னு சொல்லக்கூடாது, பேட்ஸ்டாம்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் ஒரு புயல் மாதிரி தான் அடிச்சாரு பேட்ஸ்டோ. ஸோ மேட்ச் நான் பார்த்துட்டு இருந்தேன், பக்கத்துல பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு 20 ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தேன் அந்த ஒரு பிரசித் கிருஷ்ணா ஓவரப்ப. ஸோ பேசிட்டு இருக்கப்போ வந்து சரியா மேட்ச் வந்து கவனிக்கல. சரி கொஞ்ச நேரத்துல டக்குன்னு திரும்பி பார்த்தா 44 ரன் இருக்கு. 20 ரன் தான் இருந்தாரு, அதுக்குள்ளேயும் 44 ரன் இருந்தாருன்னு பார்த்தா ஸோ அந்த ஓவர்ல மட்டும் 6-4 6-6-4ன்னு சொல்லிட்டு பிரசித் கிருஷ்ணா ஓவரை அடி வெளுத்து வாங்கிட்டாரு. பிரசித் கிருஷ்ணா தான் அவங்களோட டீம்ல ரொம்ப நல்லா எக்கனாமியா போட்டுக்கிட்டு இருக்க பவுலர். அந்த பவுலரையே வந்து அடி வெளுத்து வாங்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஐபிஎல் வந்து இதோட ரிசல்ட் வந்து அவருக்கு பெருசா வந்து அவரோட கேரியரை பாதிக்கப்படுதில்லை. ஸோ இதுல வந்து நல்லா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த ஐபிஎல் மினி ஆக்ஷன்ல கண்டிப்பா அவர் டீம்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த ஒரு ஒரு பயமே கிடையாது. ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஓகே தான், பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் ஓகே தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்ல அவர் இருக்காரு. அதனால எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சூப்பரா ஆடினாரு. ஸோ அவரோட அந்த துணிச்சலான ஆட்டம் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட அந்த ஆட்டம் வந்து பெரிய ஹைப் கொடுக்கவும் அவரும் வந்து 6 பவுண்டரி விளாச ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்பெஷலி வந்து சாய் கிஷோர் ஓவர் எல்லாம் 2 6 அடிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சாய் கிஷோர் ஓவர்ல எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் ஓவர்லயும் 6 அடிச்சு ரொம்பவே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் அப்படின்றத வந்து ரோஹித் சர்மா நிரூபிச்சார். ஸோ அதுக்கு வந்து துணையா சூரியகுமார் யாதவ், அதாவது
மனுஷன் எப்படிதான் இப்படி ஆடுறான்னு தெரியல. 15th டைமா 25+ ஸ்கோர் வந்து கன்சிக்யூட்டிவா அடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கு. ஸோ 20 பந்துல 33 ரன் அடிச்சு அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மா அவரும் வந்து வந்தோடனே வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 பால் 3 பால் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து 6 பவுண்டரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து 11 பந்துல 25 ரன்கள். ஸோ ரோஹித் சர்மா 81 ரன்கள் அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18th 19th ஓவர்ல வந்து கொஞ்சம் ரன் ரேட் டவுன் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு 200 210 தான் வருவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் யாரும் எதிர்பாராத விதமா ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர்ல 3 சிக்ஸ் அடிச்சு அணியோட ஸ்கோர் 228 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமாலய இலக்குன்னு சொல்லலாம். அதுவும் பிளே ஆஃப்ல வந்து 228 சேஸ் பண்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முடியாத காரியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும். பிளே ஆஃப்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் நிறைய டைம் வந்து விளையாடி இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேசிங்ல இருந்தாங்கன்னா ஓரளவு வந்து அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி அடிப்பாங்க. ஆனா வந்து ஜிடி வந்து ஒரு 2 டைம் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து இப்பதான் வந்து ஒரு புது டீம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதேபடி தான் வந்து மேட்சோட ரிசல்ட்டும் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அவங்க வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்புறமா அப்படின்ற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பயத்தை காட்டி தான் அவங்க வந்து தோத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட மோசமான தோல்வின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட பேட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுப்மன் கில்ல ஈஸியா வந்து விக்கெட் எடுத்துட்டாரு போல்ட் ஒரு பிளம்ப். ஸோ அதுக்கு வந்து ஏன் அவர் ரிவ்யூ போனார் அப்படின்றதே தெரியல. எதிர்முனையில இருந்த ஷாய் சுதர்சனும் அதை சரியா கவனிக்காம ரிவ்யூ போக வச்சிட்டாரு. ஸோ அதுலேயே வந்து அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அதுவே டவுன் ஆயிட்டதுனால ஸோ அடுத்து வந்து குஷால் மெண்டிஸ் அண்ட் சாய் சுதர்சன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஆட ஆரம்பிச்சாங்க. குஷால் மெண்டிஸும் வந்தோடனே வந்து 6 பவுண்டரின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாய் சுதர்சன் எப்படிதான் வந்து மனுஷன் வந்து ஒரு ரன் மிஷினா தான் மாறிட்டு வராருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல வந்து யூனிஸ்கான் தான் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ரன்ஸ் வந்து அடிச்சுட்டே இருப்பாரு எல்லா மேட்சும். அந்த மாதிரி வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூனிஸ்கானா இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜெயவர்தனையும் ஞாபகப்படுத்துறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துற விதமா அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விராட் கோலி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பல கிரேட் பிளேயர்ஸை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் அவரோட இன்னிங்ஸ் இருக்கு. ஸோ வந்து ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்ஸ், ப்ராப்பரான டெக்னிக். ஸோ வந்து அந்த ஒரு அதுலேயும் வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேக் ஃபுட்டில் ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கிளாஸான பிளேயர்னால தான் அடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு ஈக்குவலாக வந்து குஷால் மெண்டிஸும் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து வளைக்கி விட்டு ஹிட் விக்கெட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் வந்து ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆடிட்டாங்க தான் சொல்லணும். வாஷிங்டன் சுந்தர் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு மேட்ச்ல வந்து இந்த லீக் மேட்சஸ்ல வந்து சூப்பராக ஆடிப்பாரு. வின் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த மேட்ச்சை வந்து ஜிடிக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மேட்சும் வின் பண்ணி கொடுத்துருவாரோ அப்படின்னு நம்ம பயப்படுற அளவுக்கு அவரோட இன்னிங்ஸ் இருந்தது. ஸோ பவுண்டரி சிக்ஸர்னு சொல்லிட்டு லாஸ்டி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எம்ஏ பவுலர்ஸே வந்து கொஞ்சம் வந்து பயந்துட்டாங்க. ஆஹா இவங்க 2 பேரும் இதே ஸ்பீட்ல போனாங்கன்னா ஈஸியா வந்து 19th 20th ஓவர்ல வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்போ உள்ள சுச்சுவேஷன் வந்து இருந்தது. அந்த சமயத்துல தான் வந்து பும்ராவை கொண்டு வந்தாங்க. ஸோ பும்ரா வந்து கரெக்டா இந்த மாதிரியான சமயத்துல ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்லாம் பும்ரா வந்து கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. ஸோ அதை வச்சுதான் அவங்க வந்து பும்ராவே டீம்ல வச்சிருக்காங்க. அதே போல வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு அன்பிலீவபிள் டெலிவரி. எப்படிதான் மனுஷன் வந்து இப்படி வந்து ஒரு பர்ஃபெக்டான யாக்கரை போடுறாரு அப்படின்றது தெரியல. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றதுக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் சொல்லணும். ஸோ ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் ரொம்ப வந்து சூப்பரா எதிரணி பேட்ஸ்மேன் வந்து டாமினேட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. அந்த ஒரு பேட்ஸ்மேனை அப்படி ஒரு யாக்கர் போட்டு அவுட் பண்றதுன்றது உண்மையிலேயே அன்பிலீவபிள். இந்த ஐபிஎல்ல மிச்சல் சாண்டனர் வந்து கருணாயருக்கு போட்ட ஒரு டெலிவரி எப்படி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சோ அதே போல ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் வாஷிங்டன் சுந்தருக்கு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து போட்ட பவுலிங் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தா இது வந்து செகண்ட் பிளேஸ் கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து இது வந்து பால் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பால் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா அது கருண் நாயரோட அந்த போல்டு தான். ஸோ சூப்பராக வந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடச்சி அவங்களோட கான்ஃபிடென்ஸை குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்டு வந்து ஓரளவு அடிக்க ஆரம்பிச்சாரு. அவரும் வந்து ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுவாரு ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த சாய் சுதர்சன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கு. ஆனால் அதையும் விட்டுட்டு வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் ஆட போய் போல்ட் ஆயிட்டாரு.
அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே அவங்க ட்ரபிள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸியா ரூதர்ஃபோர்ட போல்ட் விக்கெட் எடுக்க. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட மேட்ச் வந்து எம்ஐ வசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசி நேரத்துல வந்து டெவாட்டியா வந்து ஓரளவு 6 அடிச்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் அவர்னால முடியல. ஸோ மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்ல வந்துட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம். அதுலயும் எஸ்பெஷலி அஸ்வினி குமார் ஒரு யங் பிளேயர் தான். அவர் இப்பதான் வந்து வர்ற ஒரு பிளேயர். அவர் வந்து இந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல சூப்பரா வந்து அந்த ஒரு 10th ஓவருக்கு அப்புறம் தான் அவரை கொண்டு வந்தாங்க. அவருக்கு கொடுத்த அந்த 3 ஓவர்ல 28 ரன்கள் ஒரு விக்கெட்ன்றது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இது வந்து அவர் வந்து அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப நோட்டீஸ் பண்ணப்படாம இருக்கு. போல்ட் வந்து நல்லா விக்கெட் எடுத்துட்டாரு. பும்ரா வந்து அன்பிலியபிள் டெலிவரி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மேட்ச்ல வந்து ஒரு முக்கியமான இந்த வின் பண்றதுக்கு ஒரு 50% காரணம்னு பாத்தீங்கன்னா பவுலிங்ல அஸ்வினி குமார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து சூப்பரா அந்த ஒரு யங் பிளேயர் அந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல கரெக்டா வந்து யாக்கர் டெலிவரி நிறைய போட்டாரு. ஸோ அதுதான் வந்து நிறைய அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சிங்கிளா ஆடுறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. சாய் சுதர்ஷன் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 35 பால்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாரு. கடைசி ஒரு 14 பால்ஸ்ல வந்து 1 அப்புறம் வந்து ரன் எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து அஸ்வினி குமார் தான் கொண்டு வந்தார். கரெக்டான ஒயிட் யாக்கர் டெலிவரியா இறக்கி சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனாலதான் அவர் வந்து ப்ரெஷர் ஆகி தப்பான ஷாட்டுக்கு போய் அவுட் ஆகி வந்து மேட்சே வந்து அவங்க காசு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து தான் ஒரு பிளே ஆஃப்ல வந்து எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமா வந்து எப்படி ஆடணும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளா பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து மற்ற டீம்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்கும். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நாங்க வந்து மேட்ச்ல வந்து தோத்துருக்கோம் ஆனா போர்ல தோற்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒரு கேப்டனோட மைண்ட் செட் தான். ஸோ அதை வந்து நம்ம பாராட்டலாம். இருந்தாலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளே ஆஃப்ல வந்து அவங்க வந்து சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்றது வந்து தொடர்ந்து பல வருஷமா நிரூபிச்சுட்டு வராங்க. பிளே ஆஃப் வந்துட்டாங்கனாலே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து அவங்க வந்து கப் வின் பண்றதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ சம் இயர்ஸ்லாம் வந்து அவங்க மேக்ஸிமம் ஃபைனலுக்கு போகாம இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் 10 டைம்ஸ் வந்து அவங்க பிளே ஆஃப்க்கு வந்து போயிருக்காங்க. அதுல வந்து 6 டைம்ஸ் வந்து ஃபைனல் விளையாடிருக்காங்க. 5 டைம்ஸ் வந்து கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அவங்களோட ரெப்புடேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல சூப்பரா ஆடுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ரோஹித் சர்மா இந்த மாதிரியான ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல சூப்பரா ஆடுறதுக்கான கடைசியா வந்து சிடி ஃபைனல்ல வந்து சூப்பரா ஆடினாரு. கடைசியா வந்துட்டு T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஆடினாரு. அப்புறம் சிடி ஃபைனல் ஆடினார் ரோஹித் சர்மா. இப்போ வந்துட்டு இந்த ஐபிஎல் மேட்ச்ல முக்கியமான பிளே ஆஃப் மேட்ச்லயும் சூப்பரா ஆடி கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. 21 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வந்து இதுதான் டாப். விராட் கோலி வந்து 19 வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்து 21. ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அவர் அடுத்து வர மேட்சஸ்லையும் கண்டினியூ பண்ணணும். அப்போதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து குவாலிஃபை 2லையும் வின் பண்ணி ஃபைனல்லையும் போயிட்டு ஆர்சிபிக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்க முடியும். ஆர்சிபி வந்து எம்ஐ எப்படியாவது வரலன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க வந்து யோசிக்கிறது அப்படியா தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அதிக முறை வந்து அதாவது அந்த 2010 தவிர ஃபைனல் வந்த எல்லா டைமும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே போல வந்துட்டு இந்த டைமும் மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து சூப்பராக ஆடுவாங்க. அந்த ஒரு கடப்பாறை பேட்டிங் லைனை போச்சு, சூப்பரான பவுலிங் லைனை போச்சு, அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. அது வந்து ஆர்சிபிக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 18வது வருஷம் அவங்க எப்படியாவது இந்த டைம் வந்து கப் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள வந்து ரொம்ப குறைவா எடைபட முடியாது. அவங்களும் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. நிறைய மேட்ச் வின்னர்ஸ் அவங்ககிட்டயும் இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கா மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நாளைக்கு குவாலிஃபை டு பிபிகேஎஸ் vs எம்ஐ. இதுல எம்ஐக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பார்க்கலாம் நாளைக்கு வந்து மேட்ச் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.